அமமுகவை சேர்த்தனால கூடுதல் பலம் பெறுமா இந்திய கூட்டணி? தண்ணியும் மண்ணெண்ணையும் சேர்ந்த மாதிரி தான் அது. தண்ணி மண்ணெண்ணையும் சேர்ந்துச்சுன்னா தண்ணிக்கும் பிரயோஜனம் இல்லை, மண்ணெண்ணையும் எரிக்க முடியாது. அதனால டிடிவி தினகரன் வந்து நான் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சா தூக்கு போட்டு தொங்கிடுவேன்னாரு. இப்போ எங்கே போய் அந்த வேலையை பார்க்க போறாருன்னு தெரியல. அதனால அவங்க வந்து இதுவரைக்கும் எதுலையுமே ஒரு ஒற்றுமை இல்லாத எண்ணம் உள்ளவர்கள். ஏதோ ஒரு நிர்பந்தத்தின் பேரில் அமைக்கப்பட்ட கூட்டணி. அதனால அந்த நிர்பந்தத்தின் பேரில் அமைக்கப்பட்ட கூட்டணி எப்படி பிரச்சாரம் பண்ண போறாங்கன்னு தெரியல. எடப்பாடி பழனிசாமியை நான் முதல்வர் ஆக்குவேன்னு டிடிவி தினகரன் எப்படி சொல்லி அதை மக்களை ஏற்றுக்க வைக்க போறாருன்னு தெரியல. டிடிவி தினகரன் எம்எல்ஏ நின்னா எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரனை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குங்கள் எப்படி சொல்ல போறாருன்னு தெரியல. காரணம் அவ்வளவு தூரம் எதிரும் புதிருமாக இருந்தவர்கள். அதனால இது வந்து ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி, சும்மா ஒரு எலெக்ஷனுக்காக சேர்ந்திருக்காங்களே ஒழிய இந்த கூட்டணியை மக்கள் மிகப்பெரிய அளவில் புறக்கணிப்பார்.